நாங்கள் இன்னைக்கு இந்த துண்டு போட்டுட்டு நாங்கள் போகிறோம்னா அதுக்கு உண்டான மரியாதை எங்கள் அண்ணாமலை அண்ணா மட்டும்தாங்க செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. இப்போ மோடிஜி யாரு, மோடிஜியை பற்றியான தப்பான கருத்துக்கள் தான் வந்து மக்களிடையே இருந்துச்சுங்க. குறிப்பாக நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு அதை சொல்கிறேங்க. மோடிஜினாலே வந்து ஜிஎஸ்டி அது இதுன்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தவங்க வந்து சம்மந்தமே நம்ம கரண்ட் இல்லைடா, இந்த மோடி தான் கரண்ட் இல்லாமல் பண்ணிட்டாரு அப்படின்றாங்க. எது இருந்தாலும் மக்கள் சொன்ன யாருமா சொன்னதுன்னு இல்லை சன் டிவியில் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டா ஏமா உங்களுக்கு யாருமா சொன்னதுன்னா சன் டிவியில் சொன்னாங்கன்னாம்மா அதெல்லாம் உண்மை கிடையாதுமா. கரண்ட் போகிறதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? அதாவது ஒவ்வொருத்தவங்க கூட நம்ம பாமர மக்களுக்கு இன்னமுமே தெரியலைங்க மோடிஜி என்ன பண்ணுறாரு எது பண்ண. ஆனால் அதெல்லாத்தையும் எடுத்து சொன்னது எங்கள் அண்ணாமலை அண்ணா தான். நாங்கள் இன்னைக்கு இந்த துண்டு போட்டுட்டு நாங்கள் போகிறோம்னா அதுக்கு உண்டான மரியாதை எங்கள் அண்ணாமலை அண்ணா மட்டும்தாங்க செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. எத்தனையோ பேர் உழைச்சாங்க, இந்த கட்சிக்காக இன்ன வரைக்கும் உழைக்கிறாங்க. அவங்கள நான் தவறாகவே சொல்லலை, அவங்களையும் நான் சந்தோஷமாக வரவேற்கிறேன். ஆனால் அவங்களுக்கே தெரியும் அண்ணாமலை அண்ணா வந்ததுக்கப்புறம் தான் பிஜேபி வளர்ந்துருக்குதுங்கிறது அவங்களுக்கே மனதார அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மனசில் அவங்க உணர்ந்துருக்குறாங்க, உணர்வாங்க, கண்டிப்பாக உணர்ந்துருக்குறாங்க. எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம். அந்த தலைமைக்கிட்டேயே நாங்கள் கேட்குறது என்னென்னா தலைவராக ஆக்குங்கன்றது தான்